எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து சர்க்கரை நோய் முழுமையாக நம்மை விட்டு அகல தொடர்ச்சியான வீடியோக்களை நான் பதிவு பண்ணிட்டு வரேன். எல்லாமே உண்மையான வீடியோக்கள் தான். எதுவும் போலியானதோ அல்லது பொய்யான தகவல்களோ நான் இந்த வீடியோக்கள்ல இதுவரைக்கும் சொல்லலை, இனியும் சொல்ல மாட்டேன். வியூஸ் போறது கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா டைட்டில் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு டைட்டில் தான் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால, அதாவது 1970 80களில் நான் இருக்கிற சேலம் பகுதியில் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு. அங்கே ஒரு தேட்டர் இருக்கு. ஒரு 4-5 தேட்டர் இருந்தது அந்த அந்த ஏரியாவில். அதாவது அந்த பேரே ஓரியண்டல், விக்டோரியா, அந்த மாதிரி நியூ சினிமா, அந்த மாதிரி ராயல், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இம்பீரியல், சென்ட்ரல், அந்த மாதிரி இங்கிலீஷ் பேராகவே இருக்கும். அதில் குறிப்பாக அந்த விக்டோரியான்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். அது பழைய பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, அது அந்த செவத்தை ஒட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அப்போ அங்கே அந்த காலத்தில் ஆங்கில படங்கள் அதிகமாக அந்த தேட்டரில் போடுவான். அது 75 ஸ்கிரீன், அது பெரிய ஸ்கிரீன். அது 75 mm சொல்லுவாங்க. 70 mm. எந்த படம் படம் நல்லா அகன்ற வெண்திரையில்னு போடுவான் தமிழில் போடும்போது. அப்போ என்டர் தி டிராகன்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. 1972 என்டர் தி டிராகன்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. புரூஸ்லி நடித்த படம். இப்போ இடையிடையில என்ன போடுவான்னா, இப்போதான் அதெல்லாம் இல்லை, இடையிடையில மலையாள படம் போடுவான். நிறைய படங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அதில் தமிழில் ஒரு டைட்டில் போடுவான். அவளோட ராவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் போடுவான். டைட்டில் வரும், போஸ்டர்லாம் போட்டிருப்பான் தெருவுங்க. அப்பெல்லாம் இளைஞர்கள் தானே, நிறைய பேர் அந்த படம் பார்க்கறதுக்கு போவாங்க. நான் உட்பட போவேன். அது என்ன பண்ணுவான்னா, அந்த இன்டர்வெல்ல ஒரு பிட்டு படம் ஒன்று போடுவான். மலையாள படம், அதுவும் பெரும்பாலும் கலர் படமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கம்மி விலையில பட்ஜெட்ல எடுக்கிற படமெல்லாம் கலர் படமா இருக்கும். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுல என்னன்னா, அந்த இன்டர்வெலுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் தான் போடுவான். 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஒரு பிட்டு படம் ஒன்று வரும். அதுல ஒரு இளம்பெண் குளிச்சுட்டு இருப்பாங்க. மேலாடை தான் இருக்கும். மேலாடைனா ஒரு புடவை மாதிரி போத்திருப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். அது எப்படா அந்த பொண்ணு திரும்புவான்னு எல்லாரும் சத்தம் இல்லாத பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் திரும்ப மாட்டா. அந்த பிட்டு படம் முடிஞ்சிடும். ஆனா அது தெரியாது அப்படிங்கிறது அந்த படத்தோட எல்லாத்துக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் மறுநாள் தெரியுமான்னு மறுநாளும் கூட்டம் கூட்டமா ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வர வீடியோக்கள் பூராமே பிட்டு படம் மாதிரி தான் வருது. 10 நிமிடத்தில் சர்க்கரை குறையும். என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யுங்கள். என் உள்ளங்கையில் ஒரு பழம் இருக்கிறது. இந்த ஒரு பழம் இந்த எல்லா வியாதியும் தீர்க்கும் பழம் என்கிட்ட இருக்கும் பாரு. அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நெல்லிக்காய் இருக்கும். அப்புறம் எதுக்குடா ஆஸ்பத்திரி? இப்போ நான் உள்ள மாட்டிக்கிட்டு தான் எனக்கு சிக்கலா இருக்குது. உண்மையாவே குணமாகக்கூடிய ரகசியங்களை எல்லாம் நான் சொல்றேன். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதே போஸ்ட் மைதானம் பக்கத்துலயே இருந்தது. புது பஸ் ஸ்டாண்டு, போஸ்ட் மைதானம், விக்டோரியா தேட்டர் எல்லாம் பக்கத்துல. அந்த மைதானம் பொருட்காட்சி, கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய இடம். அங்க என்ன பண்ணுவான்னா, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன்பா. நானும் போய் நின்றுட்டு இருப்பான். அப்பெல்லாம் டீனேஜ் தானே, வேலை இல்லை, போய் அப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். படிப்பு போக சாயங்காலத்துல அப்படியே போய் நின்றுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையே விட மாட்டான். கீரி ஒரு பக்கம் குச்சியில கட்டி போட்டிருப்பான், பாம்பு ஒரு பக்கம் சுருண்டு இருக்கும், மேல டப்பாவன் போயிருப்பான். அப்ப போய் எடுத்து காமிப்பான். தாப்பாரி போடுறேன். கடைசி வரைக்கும் விட மாட்டான். இந்த சர்க்கரை நோய் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு தீர்வு கூட இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இதுக்கு மேலும் சொல்ல போறதும் இல்லைன்னு உங்களுக்கு நான் பதிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எந்த பதிவுலையும் இதை குணமாக்கக்கூடிய ரகசியங்கள் அதுல வராது, வரவும் வராது. நீங்க பாக்குறதும் வேஸ்ட், இதுக்கு பின்னால பாக்குறதும் வேஸ்ட்.
இப்போ நான் வந்து ஒரு நோயாளியை குணமாக்கி பிறகுதான் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நான் பதிவு பண்றேன். இல்லைன்னா பதிவு பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, நிச்சயமா இல்லை. அதனால நான் குணமாகின அந்த ரகசியங்களை தான் இந்த வீடியோட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். மற்றதெல்லாம் எதுவும் பொய்யெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த பதிவுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? வெறும் வயிற்றில் சர்க்கரை வந்து அளவு குறைவது எப்படி? வெறும் வயிற்றுல நீங்க ஃபாஸ்டிங்ல சர்க்கரை எவ்வளவு இருக்கு? ஒரு 40 இருந்து 60 மில்லிகிராம் வரை சடனா குறையும். சடனா குறையும்னா ஒரு உணவை சாப்பிட்டு குறையும். அதுதான் அதிசயம். ஒரு உதாரணமே உங்களுக்கு சொல்றேன். அன்றாடம் நீங்கள் அருந்தக்கூடிய ஒரு பானம் தான் அது. சொல்ல போனா டீ, பால், காப்பிங்கிற அந்த அன்றாடம் அருந்தக்கூடிய பானம் தான் அது. அது வழக்கமா நீங்க சாப்பிடுவீங்க. ஒரு 100 மில்லி பாலில் வந்து 200 மில்லிகிராம் சுகர் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல ஒரு புதிய தகவல் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்றது இல்லை. அதெல்லாம் சர்க்கரைங்கிறது ஒரு குடும்பம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் நீங்க பாருங்க, நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன். சர்க்கரை என்பது ஒரு குடும்பம். திரவ வகையை சேர்ந்த இந்த பால் பொருள்ல வந்து இருக்கிறது வந்து லாக்டோஸ்ங்கிற சர்க்கரை இருக்கு. இந்த சர்க்கரை வந்து ஜீரணமாவதற்கு கொஞ்சம் சுலபா இருக்கும். ஸ்பீடா ஜீரணம் ஆகாது. ஏன்னா அது கொழுப்பு கொஞ்சம் கலந்துருக்கு. சில பொருட்கள் எல்லாம் அதுல இருக்கு. முக்கியமான பொருட்கள் கால்சியம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதுல இருக்கு. பால்ல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடிச்சா 1 வருஷம் வளர குழந்தை எல்லாம் இருக்கு. அந்த தாய்ப்பால்ல அவ்வளவு சத்து இருந்தால்தான் அந்த குழந்தை வளரும், புரோட்டீன் உட்பட. அது போல ஒரு அருமையான உணவு வந்து பால் தான். அதுக்காக நாம இந்த வயசுல போய் தாயே செத்து போன பிறகு பால் எங்க குடிக்க முடியாது? தாய்ப்பால்லாம் குடிக்க முடியாது. இந்த வயசுல குடிக்க முடியாது. நான் ஏறத்தால 8-9 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவன் எல்லாம். அதனாலதான் இன்னும் கம்பீரமா பேசிட்டு இருக்கேன். உங்களோட என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வெளியே சொல்ல வெக்கப்படுவாங்க. நான் வெக்கப்படுறது அவசியம் இல்லை எனக்கு. இப்பெல்லாம் தாய்ப்பாலே மறக்கடிக்கப்பட்டது. பசுமைப்பால், எருமைப்பால், பசும்பால் கிடைக்குது. அந்த பாலை வச்சு நம்ம உடம்பு ஜீரணம் பண்றது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் இப்ப இந்த சர்க்கரை வியாதிக்கு அந்த பாலை வச்சு நான் சொல்லிடுறேன். அந்த பால்ல என்ன இருக்குன்னா பெரும்பாலான சத்துக்கள் நிறைய இருக்கு. அதனால இப்போ மெயினா இருக்கிறது வந்து கொழுப்பும் அதுல இருக்கு. கொழுப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அது ஜீரணமாகுவதற்கு சற்று நேரம் அதிகமாகும். லேக்டோஸ்ங்கிற அந்த சர்க்கரை வந்து அருமையான சர்க்கரை. அது அந்த சர்க்கரை உடலுக்கு தேவையான மிக முக்கியமான சர்க்கரை சத்து. பட் அது ஜீரணமாகுவதற்கு லேட் ஆகும். அந்த பாலை வந்து ஒரு 200 மில்லி, இப்போ நீங்க ஆவின் பால் வாங்கினீங்கன்னா 200 மில்லி வந்து 10 ரூபாய் தான் ஒரு பேக்கெட். அதை வாங்கிட்டு வந்து 100க்கு கீழே சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு ஒரு டீ தூள் போடுற மாதிரி இருந்தால் டீ தூள் போட்டு சுண்ட வைக்கலாம். அல்லது காபி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 75 மில்லிகிராம் சுண்ட வச்சு அதில் காபி போட்டு கொஞ்சம் கெட்டியா சாப்பிடலாம். அல்ல பால் சாப்பிட்றவங்க நேரடியா சாப்பிடலாம். காலையில நீங்க வெறும் வயிற்றுல குளுக்கோமீட்டர் இருந்தா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட்ல இந்த பாலை டீயோ காப்பியோ பால் நேரடியாவோ சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிடுங்க. 75 மில்லிகிராம்ல இருந்து 100 மில்லிகிராம் வந்துச்சுன்னா 2 பேக்கெட் சுகர் ஃப்ரீ. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சுகர் ஃப்ரீ நேச்சுரான்னு வருது. அந்த கட்டாயம் நீங்க போட்டு சாப்பிடணும். அது போட்டு சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா இனிப்பு வந்து நாக்குல பட ஆரம்பிச்சிடும். அதீத இனிப்பு நாக்குல படம். பட்ட உடனே என்ன ஆகுன்னா மூளை சுறுசுறுப்பாய் கணையத்தை தூண்டி விட்டுரும். இங்க உள்ள போற அந்த லேக்டோஸ்ங்கிற அந்த சர்க்கரை வந்து அந்த கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினுக்கு பற்றாக்குறையா இருக்கும். இந்த லேக்டோஸ்ங்கிற சர்க்கரை அந்த 100 மில்லிகிராம் பால்ல இருந்து 100 மில்லி பால்ல இருந்து வரக்கூடிய அந்த சர்க்கரை வந்து அந்த இன்சுலினுக்கு பத்தாத போயிடும். அப்ப அது என்ன செய்யணும்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய இன்சுலினை வந்து ஜீரணிச்சு இன்சுலின் அதோட ஜாயிண்ட் ஆகி செல்லுக்குள்ளார அனுப்பிச்சு சர்க்கரை அளவு குறைக்கும். வெளியே அனுப்பாது, செல்லுக்குள்ளார அனுப்பும். ஒரு அற்புதமான ஒரு பணியை அந்த வேலை செய்து அந்த மாதிரி அனுப்பும்போது உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய இருப்பு சர்க்கரை அப்படியே குறையும். நீங்க செஞ்சு பாருங்க. தயவு செய்து செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சிந்தனையற்ற செயலும் செயலற்ற சிந்தனையும் ஒருபோதும் பலன் தராதுன்னு இருக்கேன். யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பலன் தராது. நீங்க இறங்கி செயல்பாட்டில் இறங்கி நீங்களே அதை செஞ்சு செக்அப் பண்ணி பாருங்க. சர்க்கரை அளவு கண்டிப்பாக குறையும். 100% குறையும். குறையலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க.
இந்த மாதிரி குறையல சார், என்ன செய்யலாம்னு சொல்லி கேளுங்க. நான் அந்த வீடியோ போடுறதே நிறுத்திடுறேன், சவாலாவே சொல்றேன். சார் நான் என்ன சொன்னாலும் உடல் உங்களுடையது, உங்க உடலுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரகசியம் என்னை தவிர உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. பாலே குடிக்காதம்மா டாக்டர். வெறும் வயிற்றுல கிட்டத்தட்ட ஃபாஸ்டிங்கிறது 12 மணி நேரம் பட்னி கிடந்து உங்களுக்கு இருப்பு சக்கரை குறையலன்னா உங்க உடல் அந்த சர்க்கரையால ஊறி 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 எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆயிடும். முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். முதல்ல இதுக்கு எந்த வைத்தியமும் இல்லை, இதை தவிர எந்த வைத்தியமும் இல்லை. நீங்க என்ன சாப்பிட்டாலும் வேலை கிடையாது. அதனால நான் சொல்றேன், இந்த பயிற்சி இது ஆரம்ப கட்டம் இல்ல. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு சர்க்கரை இருந்தாலும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் சரி, சிறிது சிறிதா நிறுத்துற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். தொடர்ச்சியா என்னுடைய வீடியோவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போட்டோன்னா உங்களுக்கு பதிவுகள் வரும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு அப்சர்வ் புரிஞ்சுக்குவீங்க. ஓ இதுதானே சர்க்கரைங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவாயிடும். இது என்ன செய்யும்னா, 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தும் சர்க்கரை அளவு குறையலன்னா இது வெரி டேஞ்சர்ஸ். அது வெளிப்படையா தெரியவே தெரியாது. ஒரு சின்ன பாறாங்கல் இருக்கு, அதை உடைக்கணும். 98 அடி வரைக்கும் அது உடையாது. அப்படியே கெட்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் காமிச்சிட்டே இருக்கும். உங்க உடலும் அப்படிதான் சர்க்கரையிலேயே ஊறிட்டு இருக்கும், அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். 99வது அடி அடிக்கும் போது லேசா விரிசல் விடும். அப்பதான் அறிகுறி தெரியும். அடுத்து ஒரு அடி அடிச்சீங்கன்னா அப்படியே அந்த கல்லு பிளந்துடும், உங்க வாழ்க்கையே போயிடும் சார். திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திக்கிறேன். வணக்கம்.